ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி ரோமர்களுக்கு நிருபம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே மிக ஆழமான சத்தியங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் ரோமர் 12:1. இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இதனால் என்னுடைய செய்தி என்னவென்றால், ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய அளவுகோல் என்ன? இன்றைக்கு எல்லாரும் தங்களை ஆவிக்கென்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அந்த ஆவிக்குரிய மனிதன் என்று சொல்லிக் கொள்ளுகிற நிலைக்கேற்றபடி வாழ்க்கை இல்லை. ஆவிக்குரிய அளவுகோல் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ஸ்பிரிச்சுவல் தெர்மாமீட்டர். அந்நிய பாஷை ஆவிக்குரிய அளவுகோல் அல்ல. நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. அந்நிய பாஷை நல்லது, அது தேவையானது. ஆனால் அது ஆவிக்குரிய அளவுகோல் அல்ல. நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய காரியங்கள் தான் அது நம்மை யார் என்று வெளிப்படுத்துகிறது. இந்த நாளிலே ஒரு 7 குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். எ ஸ்பிரிச்சுவல் தெர்மாமீட்டர் ஆஃப் எ கிறிஸ்டியன் லைஃப். ஒரு கிறிஸ்தவனுடைய ஆவிக்குரிய அளவுகோல் என்ன? அவன் ஆவியிலே வளர்ந்திருக்கிறானா? எப்படி இருக்கிறான் என்பதை இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு 7 குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். முதலாவது நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: அவன் அசதியா இருக்க மாட்டான். கவனியுங்கள். ஆலயத்திலே, ஆராதனையிலே, ஜெபத்திலே, வேத ஊழியத்திலே அசதியா இருக்க மாட்டான். இன்றைக்கு ஆவிக்குரிய ஜனங்களுக்குள்ள வாழ்க்கையிலே அசதிகள் அதிகம். நாளை பார்க்கலாம், நாளை பார்த்து கொள்ளலாம், இன்னொரு நாள் பார்க்கலாம், இன்னைக்கு சமயம் இல்லை, பிஸி வித் சோ மெனி திங்ஸ். அதாவது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. எதற்கு தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இது ஒரு துக்கமான காரியம். இது உலகம் முழுவதும் இருக்கிறது. நேற்று நான் ஒரு அந்நிய தேசத்திலே பிரசங்கம் பண்ணினேன். நேற்று மாலையிலே. அது ஒரு கிறிஸ்தவ நாடு. அதிகமான கிறிஸ்தவ மிஷனரிகளை அனுப்பின ஒரு நாடு அது. ஆனால் மாலை ஆராதனையிலே ஒரு 20 பேர், எல்லாருமே 80 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான் வந்திருந்தார்கள். ஒரு வாலிபரை கூட, ஒரு வாலிப சகோதரியோ ஒரு வாலிப சகோதரனையோ காணவில்லை. வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. அந்த போதகர் சொன்னார், எல்லாரும் இன்றைக்கு தொடர் விடுமுறையினாலே எல்லாரும் வெளியூர் போய்விட்டார்கள் குடும்பமாக. கவனியுங்கள், நடப்பது வாரத்துல ஒரு நாள் ஆராதனை. ஆனா அந்த ஆராதனை கூட அவர்கள் வர முடியாத நிலைமை. இது எதை காட்டுகிறது? ஒரு ஸ்லாக்னஸ், ஒரு ஆவிக்குரிய அசதி. நாளை ஜெபிக்கலாம், நாளை ஊழியம் செய்யலாம், நாளைக்கு எல்லாம் பார்த்து கொள்ளலாம். நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அது அடுத்து ஒரு வார்த்தை வருது, அவர்கள் ஜாக்கிரதையா இருப்பார்கள். நான் எதை பேசுகிறேன், நான் என்ன செய்கிறேன், என் வாழ்க்கை எப்படி, பணத்தை செலவழிப்பதில் ஜாக்கிரதையா இருப்பார்கள், நேரத்தை செலவழிப்பதில் ஜாக்கிரதையா இருப்பார்கள், அடுத்தோடு பேசுவதிலே ஜாக்கிரதையா இருப்பார்கள், எதை பார்க்கிறோம், எதை பேசுகிறோம் என்பதில் ஜாக்கிரதையா இருப்பார்கள். இன்றைக்கு என்ன பேசுகிறோம் என்பதே புரியவில்லை. ஏதோ பேசுகிறோம். வாய்க்கு வந்தபடி பேசுகிற மக்களை பார்க்கலாம். ஆண்களும் அப்படித்தான், பெண்களும் அப்படித்தான். இல்லை அன்பான தெய்வ பிள்ளைகளே. எதை அதாவது அந்த ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு. நாட்கள் கொடிதாய் மாறிடும் முன் காலத்தை ஆதாயம் செய்வோம். இந்த ஒளிப்பதிவை நான் ஒரு வெளிநாட்டிலிருந்து காலை 7 மணிக்கு நான் இதை செய்கிறேன். இங்கே குளிர் அதிகம்தான். ஆனாலும் இந்த நேரத்தை எப்படியாவது பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. எனக்கு 9:30 மணிக்கு இன்னொரு ஆராதனை இருக்கிறது. 7 மணிக்கு இந்த செய்தியை உங்களோடு ஒளிப்பதிவு செய்கிறேன். இது தேவையா என்பது நீங்க கேட்கலாம். ஆனால் எப்படியாகிலும் அந்த வாய்ப்பு இருக்குமோ இருக்காதோ தெரியாது. அந்த விழிப்புணர்ச்சி, வேதம் சொல்கிறது அது ஆவிக்குரிய அளவுகோல். அவன் அசதியா இருக்க மாட்டான். 2வது, எதிலுமே ஜாக்கிரதையா இருப்பான். செல்லும் செலவை கணக்கு பார்ப்பான். இன்றைக்கு ஊதாரித்தனமான வாழ்க்கை அதிகம். வருமுன் காப்போம், அது இல்லை. பொதுவாக இன்றைக்கு அந்த நாட்களை விட இன்றைக்கு பொருளாதாரத்தை மக்கள் வளர்ந்திருக்கிறார்கள். பிள்ளைகள் நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறார்கள். அன்றைக்கு நம்முடைய காலங்களிலே ஒரு மாதம் உழைத்தால் கூட அது 3 லட்சங்களை தாண்டாது. 3 லட்சங்களை தாண்டாது. அவ்வளவுதான்.
ஆனால் இன்றைக்கு பல லட்சங்களை சம்பாதிக்கிறார்கள். ஆனால் அதிலே ஒரு ஜாக்கிரதை இல்லை. இப்படி செய்கிறோமே, இப்படி இப்படி பண்ணுகிறோமே. வார வாரம் அவர்கள் ஹோட்டல் தான். அதுக்கேற்றபடி இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் சாப்பாடு. வேண்டாம். அது ஆவிக்குரிய அளவுகோல் அல்ல. அதாவது ஒரு ஆவிக்குரிய மனிதன் எதிலுமே ஜாக்கிரதையா இருப்பான். முதல் பத்தி சொன்னேன். அசதியா இருக்க மாட்டான். எதிலுமே ஊழியத்தில கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இன்றைக்கு அந்த அசதி பாருங்களேன். எத்தனையோ திருச்சபையில நான் என்னுடைய சபையிலே பார்க்கிறேன். ஒரு காரியத்தை சொல்லும்போது இன்னொரு நாள், இன்னொரு நாள், இன்னொரு நாள். அது ஆவிக்குரிய வளர்ச்சி இல்ல. உங்களுடைய ஆவிக்குரிய ஒரு மந்த நிலையை காட்டுகிறது. ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருப்பானேயானால், he will be active. 2வது ஜாக்கிரதையா இருப்பான். அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறது, அவன் ஆவியிலே அனலா இருப்பான். ஆங்கிலத்தில இந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, he is a fervent in the spirit. ஆவியிலே என்று சொல்லுவது வெறும் அந்நிய பாஷை மட்டுமல்ல. ஜெபத்திலே உறுதியா இருப்பான். அதாவது பல நேரங்களிலே நம்முடைய அபிஷேகத்தை கெடுக்கிற பல சக்திகள் உண்டு. ஒவ்வொரு நாளும் சூழ்நிலைமை கெடுக்கிறது, மக்கள் கெடுக்கிறார்கள், இந்த உலகம் கெடுக்கிறது. இன்ஸ்பைட் ஆஃப் எவ்ரிதிங், அதாவது என் முதல் குறிப்பு, அவன் எப்பொழுதுமே ஒரு ஸ்திரத்தன்மை உள்ளவனாய் இருப்பான் ஆவியிலே. 2வது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். அடுத்து ஒரு ஆவிக்குரிய அளவுகோல் என்ன? அதே 11ஆம் வசனம், ஆக்டிவ் இன் சர்வீஸ். அதை ஆரம்பத்திலே சொன்னேன். அதாவது தனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுல உறுதியா இருப்பான். ஆக்டிவ் இன் சர்வீஸ். அது சிறிய காரியமோ பெரிய காரியமோ, ஆலயத்திலே ஒரு பெருக்குவது, ஆலயத்துக்குள்ள சின்ன சின்ன வேலைகளை செய்வது, ஆலயத்தின் தேவைகளை சந்திப்பது. ஒரு ஆலயத்துல எவ்வளவு தேவைகள் இருக்கிறது. ஒரு சின்ன சபையோ பெரிய சபையோ எத்தனையோ தேவைகள். மின்சாரங்கள், அந்த ஆலயத்தை பழுது பார்ப்பது, அங்க இருக்கிற பிளம்பிங் ஒர்க்கு, கார்பெண்டிங், எத்தனையோ வேலை இருக்கிறது. இன்றைக்கு எல்லாருமே பணத்துக்கு பின்னாலே ஓடுகிறார்கள். இன்னொரு துக்கமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு உலக மனிதன் வேலை செய்யும் போது குறைவான சம்பளம் வாங்குகிறான். அதே வேளையில ஒரு சபைக்கு வருகிற வேலை செய்யும் போது இரட்டிப்பாய் சம்பளம் வாங்குகிறான். துக்கமான ஒன்று. இது பொதுவெளியிலே சொல்லுவது சரியில்லை. அது மாத்திரமல்ல, அவன் இன்னொருவரை கூட்டிக் கொண்டு வருகிறான். அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசை கூட இவன் கொடுப்பதில்லை, சபைக்கு வருகிறவர்கள். இது துக்கமான ஒன்று. இது எந்த அளவுக்கு சரியா தவறா எனக்கு புரியவில்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, பி ஆக்டிவ் இன் த சர்வீஸ் ஆஃப் காட். அதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய அளவுகோல். நீ எவ்வளவு ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நிறைய பேர் பார்க்கிறேன். சபையில கரங்களை உயர்த்தி, ஆடி, பாடி, துள்ளி எல்லாம் பண்றாங்க. பட் தே ஆர் நாட் ஆக்டிவ் வாட் காட் ஹஸ் கிவன். தேவன் தந்த ஒன்றிலே அது உண்மை இல்லை. அதைத்தான் தமிழில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஜாக்கிரதையா இருப்பான். ஆக்டிவ் இன் த சர்வீஸ் ஆஃப் காட். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, பி ஆக்டிவ். என்ன சொல்றாங்க? எனக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு மைக் தரல, என்னை ப்ராமினன்ட் பண்ணல, என்னை அழைக்கல. யாரையும் அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை யாரும் அழைக்கவில்லை, ஸ்தாபனம் அழைக்கவில்லை, மக்கள் அழைக்கவில்லை. எனக்கு தெரியும் தேவன் அழைத்தார். எனக்குள்ள அந்த அழைப்பு இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். என்னுடைய 20வது வயதிலே நான் அதை தெரிந்து கொண்டேன். I had a call of God in my life. என் வாழ்க்கையிலே ஒரு அழைப்பு இருக்கிறது. அதை என்னுடைய போதகர் உறுதிப்படுத்தினார். பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயா அவர்கள், உனக்குள்ள அழைப்பு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தினார். பலமுறை அதை சொல்லியிருக்கிறார். அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. சம்பாதிக்க வேண்டும், பெரிய ஆளாக வேண்டும், வாழ்க்கையில பெரிய உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும், அப்படிப்பட்ட எண்ணங்கள் தான். ஆனால் ஆவியானவர் ஒரு நாள் பேசினார். ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி என்னவென்றால், he will always active in God's service. முதலா சொன்னேன், he'll be fervent in prayer. ஜெபத்திலே ஒரு வாஞ்சி உள்ளவன். ஜெபத்தில் அநேகருக்கு வாஞ்சி இல்லையே. பாருங்களேன், மிகப்பெரிய சபைகள், அங்கே ஜெபத்துக்கு வருகிற மிக குறைவானவர்கள். அதுவும் யார் வருகிறார்கள்? எல்லாம் வயோதிபர்கள் தான் வருகிறார்கள். ரிட்டையர்ட் ஆனவங்க தான் வராங்க. முதியோர் தான் வராங்க. அது முதியோர் ஜெபமா இல்ல வாலிப ஜெபமா என்று தெரியவில்லை. வாலிப ஜெபத்துக்கு பிள்ளைகள் உட்கார்வதே இல்லை. மோசமான ஒன்று. அப்படி வருகிற திருச்சபைக்காக நன்றி. அப்படி வருகிற மக்களுக்காக நன்றி. அது திருச்சபை போதகர் பாக்கியவான். 3 சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய அளவுகோல் என்னவென்றால், அன்பானவர்களே, 12ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது,
அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, he will always rejoice in the hope. அது இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ரிஜாய்சிங் இன் hope. அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எல்லாமே போனாலும், ஆபோக் சொன்னது போல, அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், பலனற்று போனாலும், எல்லாமே போனாலும், he will be have a hope. அந்த அதாவது தன் நம்பிக்கையில ஒரு மகிழ்ச்சியா இருப்பான். அவன்தான் அதான் ஆவிக்குரிய அளவுகோல். சூழ்நிலை எப்பவுமே நமக்கு சாதகமா இருப்பதில்லை. மனைவி, கணவன், பிள்ளைகள், உறவுகள், சொந்தங்கள், ஒரு ஊழியனுக்கு திருச்சபை மக்களே சாதகமா இருப்பதில்லை. ஒரு தலைவனுக்கு உடன் ஊழியர்கள் சாதகமா இருப்பதில்லை. பட் ஸ்டில் ஹோப். அந்த நம்பிக்கையிலே அவன் எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருப்பான். எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. யோபு சொல்லுகிறான், எல்லாமே அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எத்தனை பெரிய மேன்மை பாருங்கள். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ரிஜாய்சிங் இன் ஹோப். அதுல ஒரு மகிழ்ச்சி. எதிர்காலம் நமக்குண்டு. ஆளுவோம் தேசத்தை. கொஞ்ச காலம் பாடுகள், கொஞ்ச காலம் போராட்டங்கள். எல்லாருக்கும் சரீரத்திலே போராட்டம் உண்டு. பிரசங்கம் பண்ணுகிற எனக்கும் அது இருக்கிறது. அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய புதிய பலவீனங்கள் ஆட்கொள்ளுகிறது. வயதாக பிரயாணங்களிலே. நேற்று ஒரு கூட்டத்திலே பேச வேண்டும். மாலை கூட்டத்திலே. அதற்கு முன்பதாக ஒரு பலவீனம். பயங்கர வலி சரீரத்திலே. பிரசங்கம் பண்ணவே முடியாத நிலைமை. ஆனால் எழுந்து நின்ற உடனே ஏறக்குறைய அது ஒரு வெளிநாட்டு பிரசங்கம். ஆனால் அங்கே 1 1/2 மணி நேரத்துக்கு நின்று பிரசங்கம் பண்ண கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். ஒரு நம்பிக்கையோடு இருங்கள். நான் சொல்ல வந்த வார்த்தை ரிஜாய்சிங் இன் த ஹோப். நம்பிக்கை இல்ல, இந்த நம்பிக்கையில உங்கள் நம்பிக்கை பாழடிக்க, அதை சீரழிக்க 1000 பேர் எழும்பலாம். பட் இந்த நம்பிக்கையிலே மகிழ்ச்சியா இருங்கள். உலகம் சொல்லலாம், உன் வாழ்க்கை இப்படித்தான், உன் முடிவு இப்படித்தான், இந்த வியாதி மாறவே மாறாது. ஆனா அநேக நேரங்களிலே என்னுடைய பலவீனங்களை நான் யூடியூப்ல போட்டு பார்த்தேன், கூகுள்ல. அது சொல்லுது, இட் வில் பி பர்மனன்ட். அது அப்படித்தான் இருக்கும், அது எப்படித்தான் இருக்கும். நிறைய சொல்லுது, கண்ட்ரோலபிள் பட் நாட் கியூரபிள், இப்படிலாம் அந்த கூகுள்ல விளக்கம் சொல்லுது. ஆனாலும் ஒரு நம்பிக்கை இருக்குது. தேவன் சுகமாக்குவார், தேவன் பலப்படுத்துவார். உங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். அந்த நம்பிக்கை கெடுப்பதற்கு 1000 சக்திகள் உண்டு. கணவன், மனைவி, பிள்ளைகள், உணர்ச்சிகள், அறிவு. நான் பலமுறை இந்த செய்தியிலே சொல்லியிருக்கிறேன். உண்மைகள் அல்ல, சத்தியம்தான் உண்மை. உண்மைகளை பொய்யாக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உண்மைகள் அல்ல. அது உண்மையா இருக்கலாம், ஆனா அது உண்மை அல்ல. உண்மைகள் வேறு, சத்தியம் வேறு. ஃபேக்ட்ஸ் என்பது வேறு, சத்தியம் என்பது வேறு. 38 வருஷமா இருந்தான், அது உண்மை. ஆனால் 38 ஆண்டுகால உண்மைகளை ஒரு 38 நொடியிலே அவர் பொய்யாக்கினார். அது சத்தியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, நீ சொல்லுகிற எல்லாமே உண்மை. தொலைபேசியில அநேகர் சொல்லுகிற ஜெபங்களை கேட்கிறேன், பார்க்கிறேன். அதெல்லாம் உண்மைதான், பொய் அல்ல. வறுமை உண்மை, ஏழ்மை உண்மை, இல்லாமை உண்மை, கீழ்ப்படியாத பிள்ளைகள் உண்மை, குடிகார கணவர்கள் உண்மை, ஊதாரி மனைவிகள் உண்மை. ஆனால் அந்த உண்மைகளை பொய்யாக்கும் வல்லமை சத்தியத்துக்கு உண்டு. ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ரிஜாய்ஸ் இன் யுவர் ஹோப். உங்கள் நம்பிக்கையிலே மகிழ்ச்சியாயிருங்கள். ஒரு நாள் என் மகன் மனம் திரும்புவான், என் கணவர் மனம் திரும்புவார், என் மனைவி மனம் திரும்புவாள், என் பிள்ளைகள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும். இதே சபையில என் பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிப்பார்கள், கர்த்தருடைய வார்த்தையை பேசுவார்கள். நம்புங்கள். உலகத்திலே சொல்றாங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை, அது வேறு, இது வேறு. இது சொல்லப்பட்ட வார்த்தை, அவர்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருப்பார்கள். இது ஆவிக்குரிய அளவுகோல். 4வது ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய அளவுகோல் என்னவென்றால் 12ஆம் வசனத்திலே அவர்கள் பேஷண்ட் இன் தட் ட்ரிபுலேஷன். அதாவது தமிழில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை உபத்திரவத்திலே பொறுமையா இருப்பார்கள். இதான் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய அளவுகோல், பேஷண்ட். இன்னைக்கு பொறுமை என்பது மக்களுக்கு இல்லை, குடும்பங்களிலே இல்லை, கணவனுக்கும் இல்லை, மனைவிக்கும் இல்லை, அதிகமாக பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு இல்லை. எல்லாமே இன்ஸ்டன்ட் வேர்ல்ட். தேவன் என்றைக்குமே வேகமாய் செய்வதில்லை, நிதானமாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். அதை தமிழ் அழகான ஒரு வார்த்தை, உங்கள் பொறுமையா இருங்கள். திருமணங்கள் பொறுமையா இருங்கள், வாழ்க்கை பொறுமையா இருங்கள். தேவன் நிதானமாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை நிதானமாய் செய்வார்,
அதனுடைய நேர்த்தியாய் செய்வார். இந்த வார்த்தை சொல்லுகிறது, அதாவது பொறுமையாயிருங்கள். பொறுமை என்பது எல்லாவற்றிலுமே இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை. உங்கள் உபத்திரவங்கள் வரும்போது நம்பிக்கை பறந்து போகிறது. சொல்றாங்களே, பசி வந்தா பத்தும் பறந்து போகும். அது உலக மனிதனுக்கு. ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பேஷண்ட் இன் ட்ரிபுலேஷன். கொஞ்ச நாள் தான். பாடுகள் கொஞ்ச காலம். பாட்டு பாடுறோம் இல்லையா? கொஞ்ச காலம் இயேசுவுக்காக. கொஞ்ச காலம் தான். இந்த பாடுகள் அதைத்தான் திருமறை சொல்லுகிறது. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். அது சொல்லும்போது ஈஸியா இருக்கலாம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். பக்தன் அழகாய் பாடியிருக்கிறார். அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தை நித்திய கனமகிமையை கொண்டு வரும். லேசான உபத்திரவம். அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பாடுகள், வேதனை, கண்ணீர், கடன். ஆனால் திருமறை சொல்லுகிறது லேசான உபத்திரவம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயே, அன்பு தகப்பனே, அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, உங்களுடைய உபத்திரவங்கள் உண்மைதான். சகிக்க முடியாது. இறைமை சொல்லுகிறார், என் காயங்கள் சகிக்க முடியாது. நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன். இது உண்மைதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் உபத்திரவங்களிலே பொறுமையாயிருங்கள். அது அது கடினமான ஒன்று. ஆனால் தேவனால் சாத்தியமான ஒன்று. ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இங்கே சொல்லப்பட்டது, பி பேஷண்ட் இன் யுவர் ட்ரிபுலேஷன்ஸ். உங்களுடைய உபத்திரவங்களிலே பொறுமையாயிருங்கள். 4வது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தன்மை என்னவென்றால் 12ஆம் அதிகாரம், அதை 12ஆம் வசனத்துல அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெபத்திலே உறுதியா இருப்பார்கள். நான் சொன்ன எல்லாமே கடினமான ஒன்றா இருக்கலாம். they give more priority. ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இன்ஃபார்ச்சுனேட் இன் பிரேயர். சில நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் உடனடியே கேட்கப்படுவதில்லை. திரும்ப சொல்லுகிறேன், ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்பதனால் தேவன் என்னை மறந்து விட்டார் என்று பொருள் அல்ல. நிச்சயம் ஏற்ற காலத்திலே ஜெபத்திலே 3 விதமான பதில்கள் வரும். ஒன்று எஸ், இன்னொன்று நோ, இன்னொன்று வெயிட். நன்றை கவனியுங்கள். எஸ்ஸை நோவா மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. நோவை எஸ்ஸா மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். when God said no, stop it. அதற்காக உபவாசித்து, அழுது, ஜெபித்து, போராடி கிடைக்கும். ஆனா அது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்காது. சாத்தியமாகும். அதற்காக எல்லா இடத்துலையும் ஜெபித்து when God say yes, do it. உங்களுக்கு ஒருவேளை ஏற்புடையதா இல்லாமல் இருக்கலாம். உங்கள் மனம் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். உங்கள் அறிவுக்கு அது அப்பாற்பட்டதா இருக்கலாம். when God say yes, do it. அதனுடைய விளைவுகள், ஆசீர்வாதங்கள் மேன்மையானது, மகிமையானது. எனவேதான் அந்த வசனப்படி சொல்லுகிறது, உங்கள் அதாவது ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நல்லா கவனிங்க. ஜெபிச்சிருக்கிறீங்க, ஏற்ற காலத்திலே ஊழியங்களா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், தேவையா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம். எத்தனையோ பேருக்கு 10 ஆண்டுகள் பிறகு, 15 ஆண்டுகள் பிறகு தேவன் இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்கு என்ன காரணம் என்றால், அந்த இம்பார்ச்சுனேட் இன் பிரேயர், அதுல உறுதியா இருக்கிற ஒன்று. நிறைய மருத்துவங்கள் சொல்லும் வாய்ப்பே இல்லை. மனிதன் எங்கே முடிக்கிறானோ அங்கே தேவன் ஆரம்பிக்கிறார். அவர் யார் என்றால், முடிந்து போன வாழ்க்கையை ஆரம்பிக்கிறவர். முற்று பெற்ற வாழ்க்கைக்கு ஒரு தொடக்கத்தை கொடுக்கிற ஆண்டவர் அவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அடுத்து ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய அளவுகோல் என்னவென்றால், அதே வசனத்துல 13ஆம் வசனம், 13ஆம் வசனம், லிபரல் இன் ஹாஸ்பிட்டாலிட்டி. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே அது அதிகமாய் குறைந்திருக்கிறது. தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவானுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். இதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. லிபரல் இன் யுவர் ஹாஸ்பிட்டாலிட்டி. அதான் நினைக்கிறாங்க, எனக்கு இருந்தா செய்வேன். இல்லை, எது இருக்கிறதோ கொஞ்சமாவது, கொஞ்சம் எண்ணெய், அதை கொடுத்து பாருங்கள். 2 அப்பந்தான், அதை கொடுத்து பாருங்கள். எதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அதை கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் மாவு தான், கொஞ்சம் எண்ணெய் தான். நானும் என் பிள்ளையும் அதை சாப்பிட்டு சாக போகிறோம். அதை ஆண்டவர் கொடுத்து பாருங்களேன். இன்னைக்கு ரொம்ப துக்கமான ஒன்று, திருச்சபைக்கு காலங்காலமா வருகிறார்கள். ஆனால் அவருடைய கொடுக்கிற காரியங்களில் வளர்ச்சியே இல்லை. அன்பு கூறுகிறவன் கொடுப்பான், கொடுக்கிறவன் அன்பு கூறுவான். இன்றைக்கு அநேகருக்கு அந்த கொடுக்கும் தன்மை இல்லை. ஒரு ஊழியனாய் 10 ஆண்டுகள் சபைக்கு வருகிறார்கள். அதேதான், அன்றைக்கு கொடுத்த அதே 100 ரூபாய் இன்றைக்கு 100 ரூபாய் தான். இது உண்மை.
இது உண்மை, 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 உண்மை. அது அவருடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது. வளர்ந்தவன் கொடுப்பான். எல்லாவற்றிலுமே. ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார். When your heart is converted, your purse is inverted. மனம் மாறும்போது உங்கள் மணி பர்ஸ் மாறும். இன்றைக்கு மனம் மாறி இருக்கிறது. ஆனால் மணி பர்ஸ் மாறவே இல்லை. ஒரு மனிதன் வளர்ந்திருக்கிறான் என்பது எதை குறித்து சொல்ல முடியும் தெரியுமா? அவன் கொடுப்பதை வைத்து சொல்ல முடியும். தேவன் அன்பு கூர்ந்தார், தந்தார். இன்றைக்கு அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கொடுப்பதே இல்லை. கொடுப்பதிலே அதிகமான முடியும். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தவானுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இது நினைக்கிறாங்க, ஒரு ஊழியனுக்கு இல்லை, உங்களை படைத்தவருக்கு. தமிழில் எழுதப்பட்டது பரிசுத்தவானுடைய குறைவு. அப்படியானால் ஒரு பரிசுத்தவானுக்கு குறைவு இருக்குமா? நிச்சயம் இருக்கும். நீங்க கேட்கலாம், அவர் பரிசுத்தவானாச்சு, அவருக்கு ஏன் குறைவு இருக்குது? நிச்சயம். மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும் உண்டு. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பல குறைகள் இருக்கிறது. ஆரோக்கிய குறைவு, நிம்மதி குறைவு, ஏதோ ஒரு குறைவு, பொருளாதார குறைவு, ஏதோ ஒரு குறைவு கட்டாயம் இருக்கும். எவரி மேன் ஆஃப் காட் ஹேஸ் ஹிஸ் ஓன் ப்ராப்ளம். வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட நேரங்களிலே அவருடைய குறைகளை சுட்டி காட்டாதிருங்கள். இன்னைக்கு என்ன பண்றோம்னா, ஒரு சின்ன குறைவு இருந்தா அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை யூடியூப்ல போட்டு, ஃபேஸ்புக்ல போட்டு அவரை அவரை அவமானப்படுத்தி வேண்டாம். அவருக்கு ஏதோ சின்ன பலவீனம் இருக்கலாம். ஜெபியுங்கள். அது நான் சொல்லுகிறது அது மட்டுமல்ல. முடிந்தால் உதவி செய்யுங்கள். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, லிபரல் இன் ஹாஸ்பிட்டாலிட்டி. இதைத்தான் வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு. இந்த செய்தியை கேட்கிற என்ன சகோதரனே, நீ கொடுப்பதிலே உன்னுடைய காணிக்கையை நீ உயர்த்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்களே யோசித்து பாருங்களேன். நீ கொடுக்கிற காணிக்கை வைத்து உங்கள் வருமானம் இருக்குமானால் வாழவே முடியாது. உங்கள் வருமானத்திற்கும் உங்கள் காணிக்கைக்கும் சம்மந்தமே இல்லை. நிறைய பேர் அதை சுத்தமா மறந்துட்டாங்க இன்னைக்கு. இந்த தசம பாகம், காணிக்கை, அதற்கென்று சில பேர் சில சபைகளுக்கே போவதில்லை. ஏன்னா அவர் தசமாத்தை பற்றி பேசுறார். மன்னிக்க வேண்டும். மெகா சபைக்கு போவதற்கு பல காரணங்கள் உண்டு. அவர் அதை கேட்கவே மாட்டார். இவர் கொடுத்தாரா கொடுக்கலையா கூட அவருக்கு தெரியாது. அது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். ஆனால் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வளர்ச்சி என்னவென்றால், அவன் உதவி செய்கிற மனிதன். உதவி செய்யுங்கள். உங்களுக்கு திராணி என்ன திராணி இருக்கிறதோ அதை செய்யுங்கள். இதைத்தான் திருமறை சொல்லுகிறது. திராணி உள்ளவர் இந்த நாட்களில் செய்யுங்கள். உங்களுக்கு என்ன திராணி இருக்குது? உடல் உழைப்பு இருக்கிறதா? உழைப்பை தாருங்கள். பணம் இருக்கிறதா? பணத்தை தாருங்கள். அறிவு இருக்கிறதா? அறிவை தாருங்கள். உங்களுக்கு என்ன திறமைகள் இருக்கிறதோ திறமைகளை தாருங்கள். எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருப்பதில்லை. ஒரு சிலருக்கு ஒரு சில திறமைகள் இருக்கலாம். காட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் த டேலண்ட்ஸ். அது ஏகபோக உரிமைகளை தேவன் யாருக்குமே கொடுப்பதில்லை. உங்களுக்கு என்ன தேவன் கொடுத்திருக்கிறாரோ அதை செய்யுங்கள். கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதாவது இம்பார்ஷியல் இன் லவ். தமிழில் அழகா எழுதப்பட்டிருக்கிறது, இம்பார்ஷியல் இன் லவ். அந்நியரை அதாவது உபசரிக்க நாடுங்கள். அதில் ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை 14ஆம் வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களுக்கு அது விளக்கம் நினைக்கிறேன். அன்பு கூறாம ஒருத்தர் ஆஸ்வதிக்க முடியாது. ஆசீர்வதிச்சா அன்பு கூறாம இருக்க முடியாது. நினைக்கிறேன். ஒருவரை அன்பு கூர்ந்தால் கட்டாயம் ஆஸ்வதிப்பீங்க. ஆசீர்வதிச்சீங்கன்னா அன்பு கூறுவீங்க. இது அப்படிதான் சொல்லுது. அதாவது ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். உங்களை துன்பப்படுத்த அது ரொம்ப கடினமான ஒன்று இல்லையா? என்னை வேதனைப்படுத்தி, துன்பப்படுத்தி, காயப்படுத்தி, அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தணும் எப்படி ஐ கேன் லவ் யூ? அதுதான் என் ஆவிக்குரிய வளர்ச்சியை காண்பிக்கிறது. ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இம்பார்ஷியல் இன் லவ். இதை நல்லா சொல்ல விரும்புகிறேன். படித்தவர்களை அன்பு கூறுவது, பணக்காரர்களை அன்பு கூறுவது, எனக்கு பிரியமான மக்களை மட்டும் அன்பு கூறுவது அது வேறு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இம்பார்ஷியல் இன் லவ். ஜாதி பேத மத சமுதாய பொருளாதார வித்தியாசமா இருக்கலாம். ஒருவேளை அவர்கள் பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசமா இருக்கலாம். கவர்ச்சியா இல்லாம இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை சொல்லுகிறது, அந்த வார்த்தை ஆசீர்வதியுங்கள். திரும்ப தமிழ்ல கூட அழகா போட்டிருக்குது. துன்பப்படுத்துகிறவர்களை எப்படி ஆஸ்வதிக்க முடியும்? துன்பப்படுத்துகிற கணவன், துன்பப்படுத்துகிற மனை ஆசீர்வதிச்சு பாருங்க, அன்பு கூறுவீங்க.
அன்பு கூர்ந்து பாருங்க, ஆஸ்வதிப்பீங்க. இது கடினமான ஒன்றுதான். இம்பார்ஷியல் இன் லவ். இன்னைக்கு யாரை அன்பு கூறுகிறோம்? என்னை அன்பு கூற நான் அன்பு கூறுகிறேன். ஒரு ஊழியனா நான் சொல்ல முடியும். ஒரு திருச்சபையின் போதகரை உதாசீனப்படுத்துகிற மக்கள் ஏராளம் சபையில. ஒரு நின்னு ஒரு ஸ்தோத்திரம் கூட சொல்லாத மக்கள்லாம் இருக்கிறாங்க. புரியுதா? அது கேட்டா அவங்க பல வித்தியாசங்கள சொல்லுவாங்க. பாஸ்டருக்கு அவர பிடிக்கும், இவர பிடிக்காது, என்ன பிடிக்காது. அவருக்கு வாய்ப்பு தர்றாரு, எனக்கு வாய்ப்பு தரல. பட் ஸ்டில் லவ் தெம். இம்பார்ஷியல் இன் லவ். ஜாதி, மத, பேத, பொருளாதார இதெல்லாம் அப்பாற்பட்டு நான் சொல்ல வந்த வார்த்தை, இதுதான் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வளர்ச்சி. திரும்ப நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்பர் 1 ஃபெர்வென்ட் இன் பிரேயர். ஆவி அதாவது உங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள். 2வது ஆக்டிவ் இன் சர்வீஸ். தேவனுடைய ஊழியத்திலே அசதியா இருக்க வேண்டாம். அவர் அழைக்கிறாரோ இல்லையோ, கேட்டு எப்படி சொல்லுவாங்க, அவர் என்ன கூப்பிடல. இல்ல, யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தேவையா தேடி போய் செய்யுங்கள். அதுதான் பரலோகத்துக்கு பலன். யாரோ மனிதனை பிரியப்படுத்த ஒரு ஊழியம் அல்ல. நீங்க அப்படிதான் விரும்புறாங்க. மனிதனை பிரியப்படுத்த தான் ஊழியம். என்னை கனம் பண்ண வேண்டும், என்னை மேடையில் அமர வைக்க வேண்டும், எனக்கு மைக் தர வேண்டும், எனக்கு ஒரு ஜெபம் தர வேண்டும். தேவையில்லை. ஆக்டிவ் இன் சர்வீஸ் ஆஃப் காட். 3 சொல்ல விரும்புகிறோம். ஆவிக்குரிய மனிதன் 3 வளர்ச்சி. ரிஜாய்சிங் இன் யுவர் ஹோப். நம்பிக்கையே இல்லை. ஆனால் ச மகிழ்ச்சியா இருங்கள். தேவன் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. ஒரு குறைவில்லாமல் நடத்துகிற கர்த்தர். செப்பனில் எழுதப்பட்டிருக்கிறது. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ரிஜாய்சிங் இன் யுவர் ஹோப். உங்கள் நம்பிக்கையிலே எல்லாமே இழந்து போனான். ஆபகுக்கை போல. அவன் தீர்க்கதரிசி. அவன் ஒரு விசுவாசி அல்ல. He lost everything. வாசித்து பாருங்கள். 1 அதிகாரம் 1 வசனத்திலே பாரம். ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. கொடுமை, அக்கிரமம், தீவினை, வாதை, வியாதி, வழக்கு எல்லாம் இருக்கிறது. ஆனா அவன் சொல்லுகிறான் நம்பிக்கையா இருப்பேன். நான் நம்பிக்கையா இருப்பேன். யோபு சொல்லுவார், இன்னும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த ஆபகுக்கு புஸ்தகத்துல பலமுறை தாக்குதல். ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறது. ஆபக்கூக்கின் பாரம். ஆனால் முடியும் போது சங்கீதத்திலே முடிக்கிறது. ஸ்டார்ட் வித் பெயின், எண்ட் வித் பிரைஸ். ஸ்டார்ட் வித் சாரோ, எண்ட் வித் சாங். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். 4வது குறிப்பு, பேஷன் யுவர் ட்ரிபுலேஷன். உபத்திரவத்திலே கஷ்டம்தான். சகிக்க முடியாத, சொல்ல முடியாத, உணர முடியாத பாரங்கள் தான். உங்கள் பொறுமை நீடிய ஆசீர்வாதங்களை தரும். யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோமே, முடிவையும் கண்டிருக்கிறோமே. ஒரு நீடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் செய்வார். 5வது குறிப்பு, ஜெபத்தை விட்டு விடாதிருங்கள். பதில் கிடைக்கிறதோ இல்லையோ, ஜெபித்து வையுங்கள். இன்றைய ஜெபம் நாளைய முதலீடு. இது நீங்கள் செலவழிக்கிற நேரம் அல்ல, நீங்கள் சேமிக்கிற நேரம், முதலீடு செய்கிற நேரம். அதற்குரிய பலன் நிச்சயமாய் நீங்கள் பெறுவீர்கள். 6வது குறிப்பு, லிபரல் இன் யுவர் ஹாஸ்பிட்டாலிட்டி. உதவி செய்யுங்கள். உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க. ஜெபிக்க முடியுமா? ஜெபியுங்க. உழைக்க முடியுமா? உழையுங்க. எல்லாரும் பிரசங்கியா இருக்க முடியாது. எல்லாரும் பாட முடியாது. எல்லாரும் கடின உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. சில பேர் உழைக்க முடியாது. ஆனா உங்களுக்கு என்ன தேவன் தந்திருக்கிறார் அதை செய்யுங்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். இப்ப இந்த ஊடகத்துல பேசுகிறேன். ஒருவேளை உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆனா இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் மாத்திரம் பாத்திரன் அல்ல. இதற்கு பின்னாக எத்தனையோ பேர் உழைக்கிறார்கள். எடிட் பண்ணி, அதை அப்லோட் பண்ணி, அதை சேனலுக்கு அனுப்பி எத்தனையோ பேர். அவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் போய் சேரும். என் அன்பு தேவ பிள்ளையே, அதாவது முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்கள். உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ. பெயர் வேண்டாம், புகழ் வேண்டாம், என் பெயர் இங்கே வர வேண்டும் அவசியமே இல்லை. உங்கள் பெயர் பரலோகத்திலே சொல்லப்படும். 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். இன்னான் என்ன செய்தான் என்று பரலோகத்திலே சொல்லப்படும். முடிந்தால் 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். இன்னான் என்ன செய்தான் என்று அங்கே சொல்லப்படும். முடிவாக, அன்பான தேவ பிள்ளையே, இம்பார்ஷியல் இன் லவ். அதாவது அன்பு கூறுவதிலே பேதமை வேண்டாம், பிரிவினைகள் வேண்டாம்.
வித்தியாசங்கள் வேண்டாம். இதுதான் ஒரு ஆவிக்குரிய அளவுகோல். திரும்ப திரும்ப வயசு, முதிர்ச்சி அதெல்லாம் ஆவிக்குரிய அளவுகோல் இல்லை. இப்ப நான் சொன்ன இந்த 7 காரியங்கள் ஆவிக்குரிய அளவுகோல். இதை வைத்து நீங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். வளரவில்லை என்றால் விரும்புங்கள், வளர்ச்சியை தருவார். நீங்கள் விரும்பாத ஒன்றை தேவன் உங்களுக்குள்ளே திணிக்க மாட்டார். யூ டிசைர் இட், யூ லாங் ஃபார் தட். அதை விரும்புங்க, கர்த்தர் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோட ஆவிக்குரிய அந்த தெர்மாமீட்டர், எங்களோட ஆவிக்குரிய முதிர்ச்சியை அளவிட்டு காட்டுகிற இந்த காரியங்களிலே நாங்கள் வளர, ஒருவேளை உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம், உமக்கு எல்லாமே தெரியும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் இன்னும் வளர, இந்த சுபாவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள, இந்த சுபாவங்களுக்கு சொந்தக்காரராய் மாற இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. லிபரல் இன் ஹாஸ்பிட்டாலிட்டி, impartial love, active in the God service, ஆண்டவரே importunate in prayer, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்கிற வாழ்க்கை எங்களுக்கு தார். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருக்க, எவ்வளவு காலம் எங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குமோ தெரியாது. சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், பார்க்கும் கண்கள், கேட்கும் செவிகள், ஓடும் கால்கள், இதெல்லாம் நமக்கு பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். உடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும், நன்மைகளால் நிரப்பும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இதுதான் உடைய ஆவிக்குரிய பேராமீட்டர். அதை யோசித்து பாருங்கள். உடைய ஆவிக்குரிய அளவுகோல் இதுதான். வேற யாரை வைத்து அளக்க வேண்டாம். நம்முடைய அளவுகோல் ஆண்டவர் இயேசு மட்டுமே. தொடர்ந்து இந்த வசனத்தை கேளுங்கள், ஊடகத்திலே பாருங்கள், அநேகருக்கு அனுப்புங்கள். இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். முடிந்தால் இந்த ஊழியத்தை தாங்குங்கள். ஒவ்வொரு நாளும் 5க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி சேனல்ல இந்த நிகழ்ச்சிகள் வருகிறது. ஜெபித்து தாங்க அன்பாக கேட்கிறேன். காட் பிளஸ் யூ. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-418-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.